ஒரு கார்டு யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒருத்தவங்க வந்து விக்டிம் கார்டு யூஸ் பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து எமோஷனல் கார்டு யூஸ் பண்றாங்க, உமன் கார்டு யூஸ் பண்றாங்க, கம்யூனிட்டி கார்டு யூஸ் பண்றாங்க. ஏதாவது ஒன்று முன் வச்சு என்ன கேட்டால் இப்படி ஆர்கியூ பண்ணி நீங்கள் ஏன் யார் பெஸ்ட்னு சொல்லி அது தேவையில்லை. இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எப்படி வந்து ஒரு 2 பேரை வச்சுட்டு நீ யார் பெஸ்ட்னு சொல்லலாம். இவங்க டாஸ்க் பண்ணாலும் வந்தது ஒழுங்காக பண்ணாலும் நீ வந்து ஹோல்டுன்றாங்க, டாஸ்க் பண்ணலனாலும் பரவாயில்ல நீ செலக்ட்ன்றாங்க. நாயா வந்து இங்கே போ அங்கே போன்றப்போ சில பேர் பார்க்குறப்போ என்ன நாயெல்லாம் ட்ரீட் பண்ண சொல்கிறாங்க, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சில பேருக்கு ஃபீல் பண்ணாங்க சோஷியல் மீடியாவில். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் அ டாஸ்க், நீ பண்ணி தான் ஆகணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதை விட நிறைய டாஸ்க் இருக்கும். ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷ் மற்றும் அகிலாவின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ தி பிக் பாஸ் காமன் மேன் ரிவ்யூ எபிசோட் 4. அகிலா, ஸோ பாத்தீங்களா ஷோ பார்க்காம எப்படி ரிவ்யூ பண்ண முடியும்? நிறைய பேர் ப்ரோமோ பார்த்துட்டு வந்து ஆஹா ஓஹோன்றாங்க. ஷோ ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம டெய்லி ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க, எபிசோட் 4 என்ன நடந்துச்சு? ஓபன் பண்ண உடனே வந்து அந்த ரெட் கலர் பிரைட் ரெட் கலர் சாரியில ஓவியா வந்து பயங்கரமா இருந்தாங்க. அகிலா நல்லா இருந்தாங்க. அவங்க ரெட், நானும் ரெட், நீங்களும் ரெட், பாத்தீங்களா? ஸோ பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. வந்து கண்டஸ்டன்ட்லாம் வந்து கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க. நல்லா பண்ணுங்க, எது இருந்தாலும் தைரியமா பண்ணுங்க. நீங்க வந்து உண்மையா இருங்க, ஒன்லி நீங்க உள்ள என்ன தோணுதோ அதை பேசுங்க, எவ்வளவு ரியலா இருக்கீங்களோ ஜாலியா ஃபன்னா பண்ணுங்க, பாத்துக்கலாம்னாங்க. ஆனா வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு புரட்சிகரமா ஒரு ஃபேக்கா எப்படி வந்து சொன்னா மக்களுக்கு அட்ராக்ட் பண்ணணும்னு நினைச்சு ஒண்ணு சொல்றாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் இதெல்லாம் சொன்னா எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா நிஜமா ரியலா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பேசுனீங்கனாலே வந்து ஆடியன்ஸ் கனெக்ட், ஜட்ஜஸ்க்கு பிடிக்குமோ இல்லையோ ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிரும். அதுதான் இந்த பிக் பாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இத்தனை சீசன்ஸ்ல மக்களுக்கு யாரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்களுக்கு தோன்றதை பேசிட்டு அவங்க உண்மையா தப்பு பண்ணான்னு சொல்லி ஒத்துக்கிட்டு நேர்மையா இருக்கவங்கள தான் வந்து மக்களுக்கு என்னைக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் பானு. நீங்களாச்சு அவங்க பேரை கரெக்டா சொல்லுங்க. அவங்க புலம்புறாங்க, பிரவீன்றாங்க, பவன்றாங்க. அவங்க பேர் வந்து பர்வீன் பானு. ஓகேவா? சாரி, பர்வீன் பானு வந்தாங்க. மலேசியால இருந்து வந்தாங்க. எஸ், நம்ம அதை மென்ஷன் பண்ணி ஆகணும். மலேசியால இருந்து பிக் பாஸ் காமன் மேனுக்காக வந்தாங்க பர்வீன் பானு. வந்த உடனே வந்து அவங்க வந்து ப்ரொடியூசர்னு சொல்லியிருந்தாங்க. எஸ், அவங்க ப்ரொடியூசர், ஒரு ஆண்டர்பிரினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி வராங்க. நான் வந்து ஒரு முஸ்லீம் ஃபேமிலி, எங்க வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் விட மாட்டாங்க. பட் நான் வந்து போராடி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், என் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணி என்னை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியில் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததாகவும் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி அவங்களோட லைஃப் வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நான் அவங்களுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி என்னை பார்த்துட்டு அவங்களாம் வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்க அந்த லைஃப்ல இருந்து நல்லா இருக்கணும், அவங்க என்ன மாதிரி இருக்கணும், என்ன ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரிட்டன் பண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ அது பார்க்குறப்போ ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, இது பத்திலே உங்களுக்கு தான் எல்லாமே இருக்குல்ல, நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்கீங்க, நீங்க ஏன் வந்து உங்களுக்கு எதுக்கு பிக் பாஸ் நாங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும், எதுவுமே இந்த மாதிரி எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லாதவங்களுக்கு நாங்கள் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ கரெக்டு தான் அவங்க கேட்டதும், எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் வந்து நான் கம்யூனிட்டியை வந்து முன் வைக்கிறாங்க, அவங்களோட கம்யூனிட்டியை தான் முன் வைக்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு கார்டு யூஸ் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. வந்த கண்டஸ்டன்ட் எல்லாருமே ஒருத்தவங்க வந்து விக்டிம் கார்டு யூஸ் பண்றாங்க, ஒருத்தவங்க வந்து எமோஷனல் கார்டு யூஸ் பண்றாங்க, உமன் கார்டு யூஸ் பண்றாங்க, கம்யூனிட்டி கார்டு யூஸ் பண்றாங்க. ஏதாவது ஒன்று முன் வச்சு அதனால நான் போகணும், எனக்கு இந்த ஸ்டேஜ் வேணாம், அந்த ஸ்டேஜ்ல வந்து அதை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரு பிக் பாஸ் வரவங்களுக்கே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும், அவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும், அவங்க கொஞ்சம் ஃபேம் ஆகணும். அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். பிக் பாஸ்க்கு எதுக்கு வருவாங்க? படத்துல நடிக்கணும்னு ஆசை இருக்கவங்க வந்து இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா யூஸ் பண்ணி போவாங்க. ஃபர்ஸ்ட் வரவங்க எல்லாருமே வந்து என்னோட பர்சனாலிட்டி நான் யாருன்னு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன நானே புரிஞ்சுக்கணும். 23 24 வருஷமா புரிஞ்சுக்காதவங்க அங்க போயிட்டு 100 நாளா புரிஞ்சுப்பாங்களா? அது எல்லாமே அந்த உருட்டு கதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வர காமன்ஸ் எல்லாருமே வந்து அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்றாங்களோன்னு ஒன்று தோணுது. ஏன்னா மக்களும் அதுதான் ஃபீல் பண்றாங்க. இவங்க என்ன நான் வந்து இன்ஸ்பயர் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கவங்களை மோட்டிவேட் பண்ணுங்க, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களை மோட்டிவேட் பண்ணுங்க. அதுக்கே நீங்கள் அவ்வளோ பெரிய ஷோவில் ஒரு பிக் பாஸ்ன்ற ஷோவில் வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த மாதிரி பேசினோடனே ஜட்ஜஸ் வந்து அன்ஹாப்பி ஆகிட்டாங்க. ஒரு மாதிரி ஓ நீங்கள் இப்படி பேசுறீங்களா, இதை ப்ரிட்டன் பண்ணி சொல்றீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எஸ், அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, யோசிக்கவே இல்லை. அந்த ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஓவியா ரெட் கார்டு எடுத்து ரிஜெக்ட். ஏன்னா ஷோ ஸ்டார்டிங்லேயே சொன்னாங்க, ஓவியா நீங்க வந்து ரொம்ப ஜாலியா இருக்கீங்க, ரெட் கார்டே கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு மாயா வந்து ஸ்டார்டிங்லேயே கொம்பு செய்ய விட்டாங்க. அப்படியா இன்னைக்கு பாரு எல்லாரையும் வச்சு செய்யறேன்னு சொல்லிட்டு ஓவியா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்த ஓவியா ரிஜெக்ட் ஆனதுக்கு கண்டிப்பா மாயா தான் காரணம்.
இல்ல ரிஜெக்ட் ஆனதுக்கு பர்வீன் பானு தான் காரணம். ஏன்னா அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணிக்கல. அவங்களுக்கு எது வேணும்னு உண்மையை சொல்லியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து நெக்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போகணும், என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் நடக்கணும் அப்படி ஏதாவது அவங்க சொல்லியிருக்கலாம். மேபி அவங்க நான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும், என் கம்யூனிட்டி ரெப்ரசென்ட் பண்ணணும், இதை இன்ஸ்பயர் பண்ணணும், அது உண்மையா இருந்திருக்கலாம். பட் ஆனா வந்து அது எந்த அளவுக்கு ஜட்ஜஸ்க்கு கரெக்டா இருந்திருக்கும், மக்கள் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. ஸோ அதனாலதான் வந்து அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ஸ் யார் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா மணிவண்ணன். அவருக்கு வந்து 40 வயசு. ஸோ ஜாலியா ஃபன்னா வந்தாரு, ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்கா வந்து பாக்குறப்ப ஒரு இன்னசென்ட்டா வந்து அந்த ஸ்டேஜ்ல வந்து அவர் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஸோ ராஜு கேட்டாரு, பார்த்தோன்னே வந்து என்ன பண்றீங்க, அவங்க என்ன பிடிக்கும் அப்படின்லாம் கேட்கறேன். நான் வந்து ஜாலியா இருப்பேன், நான் வந்து ஃபன் பண்ணுவேன், எனக்கு 40 வயசு ஆகுது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம வந்து ராஜு வந்து நீங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய சாதனை என்னன்னு கேட்கிறப்ப என்னக்கா சொன்னாரு? கல்யாணம் அப்படின்னாரு. ஆமா, அவரு வாழ்க்கையிலே பண்ண மிகப்பெரிய சாதனை வந்து கல்யாணம் அப்படின்னு சொன்னாரு. அவர் பொண்ணு பார்க்க போகும்போது வந்து எல்லாருமே அவரோட ஹைட்டை வச்சு அவரை கொஞ்சம் ஒரு மாதிரி பேசினாங்களாம். என்ன மாப்பிள்ள கொஞ்சம் ஷார்ட்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். ஆனா அந்த பொண்ணு வந்து நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க ஒய்ஃபை வந்து பயங்கரமா லவ் பண்றேன் அப்படிலாம் சொல்லி இருந்தாரு. என் உயிரே அவங்க தான் அப்படின்னு வந்து. அப்புறம் நீங்க கிளம்புங்க, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு உங்க உயிர் இல்லாம எப்படி இருப்பீங்க அப்படின்னு ராஜு ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவர் வந்து அவங்க வந்து என்னுடைய ஆன்மா, அதெல்லாம் உயிர் ஆன்மா இருக்கு, ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கணும், நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வராதீங்க போங்க அப்படின்ற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அவர் ஒரு எமோஷனல் ஸ்டோரியும் சொன்னாங்க. அவர் வந்து ஷார்ட்டா இருக்கும், பஸ்ல போறப்ப எல்லாமே வந்து கலாய்ப்பாங்க, மண்டையில அடிப்பாங்க. ஸோ நான் வந்து ஷார்ட்டா இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தப்படுறேன், கோவப்படுறேன், நான் ஏன் ஷார்ட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க. அண்ட் நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா என்ன பண்ணுவீங்க கேட்டது என்ன சொன்னாங்க? பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா வந்து நான் என்டர்டெயின் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், எல்லாரும் சிரிக்க வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து ஓவியா சொன்னாங்க, எங்களை கொஞ்சம் சிரிக்க வைங்களேன் அப்படின்னாரு. ஏதோ 2-3 ட்ரை பண்ணாரு. அவர் ட்ரை பண்ணதான் மாசு கான்ஸ்டன்ட் டைலாக் அப்படின்னு மியூசிக்க போட்டு என்னடா பொட்டு வச்சிருக்கேன், பூ வச்சிருக்கேன் அந்த மாதிரி பண்ணோடனே சிரிச்சுட்டாங்க, எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஓவியா இன்னொரு மியூசிக் மட்டும் போடுங்களேன் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இட் வாஸ் ஃபன், ஜாலியா பேசினாங்க. பட் அந்த அவர் சொன்ன காரணம் பத்தல, நீங்க என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியல, அதனால யூ ஆர் ஹோல்ட் அப்படின்னு அவருக்கும் ஹோல்டு கொடுத்துட்டாங்க. அடுத்த கண்டஸ்டன்ட் யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோயோ. எஸ், அவர் பேரே யோயோவா? என்னப்பா யோயோன்றீங்க அப்படின்னு கேட்டோடனே ஒரிஜினல் பேர் சொன்னாரு. RAJSH அப்படின்னாரு. அதுவா வந்து ஒரு ரிடிலா தான் வச்சாரு. ராஜேஷ் தானங்க அது RAJSH. சோ அந்த மாதிரி ஆரம்பிச்சாரு. வந்தனே ஐ அம் a dancer and I am a fashion choreographer. எனக்கு அவரோட ஹேர் ரொம்ப பிடிச்சது, ஸ்ட்ரைட்டிங்லாம் பண்ணி வச்சிருந்தாரு, நல்லா இருந்தது. அவர் வந்து பேச ஆரம்பிச்சோடனே சரி எங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன், நாங்களே கேட்டு கேட்டு போர் ஆகுது, இன்னொரு கண்டஸ்டன்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் வந்தாரு ஹைட் கார்த்தி. நம்ம இப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்கு. அவரே வந்து என் பேர் ஹைட் கார்த்தி அப்படின்னு சொன்னாரு. வந்தோடனே ராப்பிங் பாட ஆரம்பிச்சிட்டாரு. these rappers அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா 2 பாக்ஸஸ் நடுவுல வந்து மாயா தான் இருந்தாங்க. அவங்களே சொன்னாங்க 2 கேரவன் நடுவுல மாறின மாதிரி இருக்கு எதுக்கு அப்படின்னுட்டு. சோ அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ ஒரு ஜிம் பாடி வச்சுட்டு வந்தாரு, நல்லா இருந்தாரு பாக்கிறதுக்கு. சோ வந்த உடனே வந்து சொல்லிட்டாங்க, நீங்களே பேசிக்கோங்க, டிபேட் பண்ணிக்கோங்க, ஏன் உங்களை நாங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்றத சொல்லுங்கன்னு வந்து வழக்கம் போல ஈஸியா இருக்குக்கா. 2 பேர் வந்தாங்கன்னா பேசிக்கோங்க, அடிச்சுக்கோங்கன்னு விட்டுறாங்க ஜட்ஜஸ். அவங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பார்த்து உள்ள அதான பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறது சண்டை போடுறது, அதையே இங்கே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. எஸ், அது மாதிரி 2 பேர் உள்ள அனுப்பிச்சு விட்டுறாங்க, சண்டை போடுறாங்க. இதுல வந்து எப்படி ஆர்கியூ பண்றாங்கன்னா கத்தி பேசிட்டு நான் வந்து என்ன வேணா பேசுவேன் அப்படின்னு ஆர்கியூமெண்ட் நினைச்சுக்கிறாங்க. பேசவே விடாம பேசுறதுதான் ஒரு இதுவா நினைக்கிறாங்க. அது கிடையாது, கன்ஸ்ட்ரக்டிவா பேச மாட்டிருக்காங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்னா வந்து ஒரு பாயிண்ட் இவங்க சொல்லணும், அதுக்கு அவங்க ரிவர்ஸா ஒரு பாயிண்ட் சொல்லணும். பேசவே விட மாட்டாங்க, அடிக்கிறாங்க, ஏய் ஊ ஊ ஊ அப்படின்றாங்க. அதுதான் ஜட்ஜஸ் சொன்னாங்க, என்னங்க ஏன் பேச விடுங்க அப்படின்னு. நான் பேசுறேன், என்னுடைய பாயிண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் நைட் கார்த்தி சொல்றப்போ இவர் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுறாரு. நான் ரொம்ப வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன், நீங்க இந்த ஸ்டேஜ் எல்லாம் பாத்துட்டீங்க. ஐயோ நான் ஸ்டேஜே பாக்கலையா, எப்பதான் ஏன் வரேன் அந்த அவரு சொல்ல ஒரு மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கப்போ சரி போதும் இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போர் அடிச்சிச்சு அவங்களுக்கு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பார்க்க நம்மளுக்கே அந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பா அங்க இருக்கவங்களுக்கு அது ஃபீல் ஆகும்ல. ஸோ என்ன கேட்டால் இப்படி ஆர்கியூ பண்ணி நீங்கள் ஏன் யார் பெஸ்ட்டுன்னு சொல்லி அது தேவையில்லை. இண்டிவிஜுவலாக தான் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எப்படி வந்து ஒரு 2 பேரை வச்சுட்டு நீ யார் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். உனக்கு என்ன திறமை இருக்குது, நீ ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனால் ஒரு டாஸ்க் தரேன் அது பண்ணுங்க அப்படி பண்ணிருக்கலாம். ஆனால் இவங்க டாஸ்க் பண்ணாலும் வந்தது ஒழுங்கா பண்ணாலும் நீ வந்து ஹோல்டுன்றாங்க, டாஸ்க் பண்ணலனாலும் பரவாயில்ல நீ செலக்ட்ன்றாங்க. அதுக்கு நடுவுல சொன்னாங்கல்ல, யார வந்து பிக் பாஸ்க்குள்ள அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா கேட்டதுக்கு என்ன மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நிறைய பேர் வராங்க, என்ன மாதிரி தான் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கும்போது ஆரி ப்ரோ சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உள்ள ஆல்ரெடி இருந்தவங்கள வந்து அவங்க அப்படி இருந்தாங்க, அவங்கள மாதிரி நான் இருக்கக்கூடாது, அவங்கள மாதிரி நான் இருந்தா என்ன பண்ணியிருப்பேன், அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கறத அவங்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. இது வந்து என்ன அளவுக்கு சிங்க் ஆகும் லிங்க் ஆகும் எனக்கு தெரியல. ஒருத்தவங்களுக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்கும். உள்ள போகும்போது அது வேற மாதிரி மாறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு.
அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பஞ்சப்பாட்டு பாடுறவங்களை மட்டும் அனுப்ப பாடங்களை மட்டும் முடியாது. அனுப்ப முடியும். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸும் வேணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓகே, அது கரெக்ட் தான். ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவங்க வந்து ஆமா. பணக்காரங்களா, ப்ரொடியூசரா அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். அவங்க ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும்? எதுக்காக போகணும்? இப்போ செலிபிரிட்டிஸா இருக்காங்க. அவங்க ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க? ஆமா. அவங்களுக்கு ஒரு பிரேக் வரணும். அடுத்த கட்டத்துக்கு போகணும் தானே. போகணும். அந்த மாதிரி தான் காமனர்ஸா இருந்தா காமன் பீப்புள் வந்து ஏன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதா? காமன் பீப்புள் வந்து ஏன் நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாதா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்போஷரும் ஆமா. கிடைக்காம ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கணும்னு தான் வராங்க. ஸோ நீங்கெல்லாம் ஏன் பண்ணக்கூடாதா? அதுக்கு கரெக்டான ரீசன் சொல்லிட்டு நீங்க உள்ள போனீங்கன்னா பரவாயில்ல. அவ்வளவுதான். ஒரு ஃபேக்கா ஏதோ ஒன்னு பிரிட்டெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி, ஏதோ ஒன்னு ரெப்ரசன்ட் பண்ணி போற மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களோட எதிர்பார்ப்பா இருக்கு. எஸ். ஸோ இவங்களுக்கு என்ன, அந்த ஐட்டு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹோல்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்திருக்காங்க. யோயோ பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ரிஜெக்ஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே வெளில போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இது ஒரு கண்டென்ட்டா வச்சிருக்காங்க. அவங்க சண்டை போடுறது கண்டென்ட்டா எடுத்து போறேன்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க வந்து புலம்புறாங்க. நான் வந்து ரிஜெக்ட் ஆயிட்டேன். நீ சிரிப்பா, நீ எல்லாம் இப்படி பண்ணாதீங்க. வந்து கிட்ட வந்து நீங்க இப்படி என்ன வந்து வெறுப்பேத்தாதீங்க. நீங்க போங்க அப்படின்னு வந்து பாவம் யோயோ பேசிட்டு இருக்க. ஓ இதுதான் காம்படிஷன், இப்படிதான் இருக்கும். நைட்டு காட்டி ஒன்னு ஃபன் பண்ண, என்னமோ போங்கப்பா அப்படின்னு அதை இவங்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. உள்ள போனா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரே கூத்தா இருக்கும். அந்த எனக்கு மாதிரி தான். என்னன்னா எல்லாரையும் ஹோல்டுன்னு வைக்கிறாங்களே, இவங்க எப்படி செலக்ட் பண்ண போறாங்க ஹோல்டு ஆனவங்கள? அது என்ன, எல்லாம் அடிச்சுக்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம், பார்த்துட்டு சொல்லிட்டு சரி ஓகே நீங்க நல்லா அடிச்சுக்கிறீங்க, நீங்க உள்ள போங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. So, அடுத்த கண்டஸ்டண்டா வந்து கிரீஷ்மா வந்தாங்க. எஸ், எங்கா ஒரு வைப்ரண்டான ஒரு கண்டஸ்டன்ட் ஜாலியா வந்து ஆரம்பிச்சாங்க. வந்த உடனே வந்து ராஜு அவங்க பேர் சொல்லுங்க அப்படிலாம் சொல்லி கேட்டாங்கன்னா ராஜுவே ட்விஸ்ட், அங்கதான் ட்விஸ்ட். twist. Yes. சூப்பர். அந்த உடனே என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டா, நான் ஸ்கூல் தான் படிச்சிருக்கேன், காலேஜ் போகல, எனக்கு வந்து படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன், ப்ரொடக்ஷன்ல இருக்கு அப்படின்னு. உடனே நீங்க ப்ரொடக்ஷன்ல இருக்கீங்க, நீங்க உங்களையே நாங்க ஏன் செலக்ட் பண்ணோம்? உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் ஆனாலும் நீங்க பெருசா வந்து வருத்தப்பட மாட்டீங்க, உங்களுக்குலாம் இது ஒரு பெரிய ஆப்ஷனே கிடையாது அப்படின்னு ஆரி ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்கு, நீங்க ஏன் உள்ள போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜு வந்து இந்த கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து அவர் கிரீஷ்மா ஒரு செம்ம ஒரு பதிலடி கொடுத்தாங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கு, நீங்க ஏன் வந்து ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவர் ஒரு ஆர்குமெண்ட் நடந்துச்சு. நான் வந்து ஸ்கூல் முடிச்சிருக்கேன், சின்ன வயசுல என்ன நான் பாத்துக்கிட்டேன், அதே தான் நான் வந்து என்ன நானே பாத்துக்கிறேன், அதுக்காக தான் நான் உள்ள போறேன் அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு கரெக்டா வராது, உங்களுக்கு ஒரு டாஸ்க் அப்படின்னு வந்து ஆரி பிரதர் வந்த உடனே நீங்க வந்து எல்லாமே இருக்கு உங்ககிட்ட, இப்ப நீங்க வந்து பிச்சை எடுக்க போறீங்க, 10 நாளா சாப்பிடல, பிச்சை எடுங்க உடனே அவங்க உடனே வந்து மாயா பிச்சை கொடுப்பா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு ஜட்ஜஸ் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, நீங்க சொன்ன காரணங்கள் எனக்கு பத்தல, நீங்க வந்து ஏதோ மிஸ்ஸிங்கா இருக்கு, சோ we are keeping you on hold அப்படின்ட்டாங்க. அவங்களும் ஹோல்டு. ஸோ வந்தல இப்போ வரைக்கும் யாருமே செலக்டே ஆகல. கிட்டத்தட்ட ஒரு 4 கண்டஸ்டன்ட் கிட்ட வந்துட்டாங்க, 5 பேர் கிட்ட வந்துட்டாங்க. யாருமே செலக்ட் ஆகல. என்னதான் வச்சிருக்காங்க, எப்படிதான் செலக்ட் பண்ண போறாங்க, செலக்ட் பண்ணவங்கள என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் வந்து புகழேந்தின்னு ஒருத்தர் வந்தாரு. ஸோ அவர் வந்து வந்த உடனே ஒரு பயங்கரமான வித்தைகள்லாம் பண்ணாரு, மெஜிஷியன் சொன்னாரு, வந்து ஒரு நேஷனல் பாக்ஸர், டேக்வொண்டோ இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ், நிறைய மெடல்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் பர்ஃபார்ம் பண்ண போறேன்னு சொன்னானே, நான் வந்து என்னுடைய பல்ஸை ஸ்டாப் பண்ண போறேன். என்னது ராஜு, என்னது பல்ஸா, என்னப்பா உயிரோட விளையாடுறீங்க, ரிஸ்கான்னு கேட்டோடனே அவரு ஒரு மாதிரி சிரிச்சாரு. அதுக்கப்புறம் மாயா வந்தாங்க, பல்ஸ் போயிட்டு இருக்கு 1 2 3 அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. மாயா சொல்ற ஸ்டாப் ஆயிடுச்சு எந்திரிங்க சிட்டி. அங்க இருந்து ராஜு எழுப்பு பயங்கர போறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மேஜிக்லாம் முடிச்ச உடனே ஆரி பிரதர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, நீ வந்து பிக் பாஸ் போயிட்ட, வின் பண்ணிட்டப்ப அந்த காசு வச்சு என்ன பண்ணுவேன்னு கேட்டா, நான் வந்து எல்லாருக்குமே கொடுப்பேன், என்னோட ட்ரைனர்ஸ்க்கு வந்து காசு கொடுத்துருவேன், என்ன வளர்த்து விட்டவங்களுக்கு. மாயா கரெக்டா சொல்றாங்க, அம்மா அப்பான்னு கேக்குறாங்க, அவாய்ட் பண்ணிட்டாரு அவரு. இவங்களே ஆன்சர் சொல்றாங்க மாயாவே. அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு டெம்ப்ளேட் ஆன்சர் தான் சொல்ல போறாங்க, எங்க அம்மா அப்பாவுக்கு கொடுப்பேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி அவரு என்னோட ட்ரைனர்ஸ்க்கு நான் கொடுப்பேன், என்ன வளர்த்தவங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இது சொல்லி முடிச்ச உடனே நம்ம ராஜு பிரதர் வந்து எனக்கு இது ஒர்க் ஆகிற மாதிரி தெரியல ரெட் அப்படின்னு, ஓவியா எனக்கு இது ஒர்க் ஆகும்னு தெரியுது ஆன் ஹோல்டு அப்படின்றாங்க. உடனே ஆரி பிரதர் வந்து எங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கு, நிஜமா உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் தான் இருக்கு, எங்களுக்கும் பாக்குறப்ப அப்படிதான் தெரியுது, சோ அவரே சொல்லிட்டு நீங்க வந்து ஹோல்ட்ல இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. சோ நமக்கு பாக்குறப்ப அப்படிதான் இருக்கு, என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல ஜட்ஜஸ். உங்களுக்கு 3 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயம் சொல்லணும். இல்லனா வந்து இத நம்ம முன்னாடி எபிசோட்ல கூட பார்த்தோம். அவங்க வந்து கார்டு கேக்குறாங்க ஓவியா கிட்ட, அந்த ரெட் கிரீன் கார்டு கொடுங்க, கிரீன் கார்டு கொடுங்க. ஓவியா வந்து அப்படின்னு பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படிங்கறதையும் எடுத்து இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். எனக்கு என்ன, 2 ஆரியும் ராஜு ஒரு சிங்க்ல போறாங்க, ஓவியா அவங்க தனியா as usual அவங்க அவுட் ஆஃப் சிங்க் தான். ஓவியா எப்பயுமே அவங்க சொல்றது தான் கரெக்ட், அவங்க பேசுறது தான் கரெக்ட்ன்ற ஃப்ளோல தான் இருந்தாங்க, which was nice. ஓகே தான், அவங்க பண்ண விஷயம் கரெக்டா தான் இருந்துச்சு. அவங்க வந்து ரொம்ப
ரொம்ப அப்படி அறிவுத்தனமா பார்க்காம ஜஸ்ட் யதார்த்தமா இருக்காங்களா, கரெக்டா பேசுறாங்களா, அது மட்டும் தான் பாக்குறாங்க. ஸோ அவங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்த கண்டஸ்டன்ட் யாரு பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாகநித்யா, அதுக்கப்புறம் அரவிந்த் 2 பேருமே வந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து 45 இயர்ஸ் ஆகுது, நான் வந்து எனக்கு இந்த டயர்டு ஒர்க் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்றேன், அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் வந்து ஒரு ஜாலியான எதையுமே பாசிட்டிவா எடுத்துக்கூடிய ஒரு உமன். இதை வந்து நான் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு நிறைய பெண்களை இன்ஸ்பயர் பண்ணணும், என்ன பார்த்து நிறைய பேர் வரணும். பாருங்க அந்த அவங்க பாருங்க நாகநித்யா பாருங்க 45 வயசுலயும் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்றாங்க, எப்படி வந்து பாசிட்டிவா இருக்காங்க, என்டர்டெயின் பண்றாங்க, இந்த மாதிரி நம்மளும் இன்ஸ்பயர் ஆகி வரணும், இதுக்காக தான் நான் உள்ள போறேன்னு சொன்னாங்க. பாக்குற மக்களுக்கு எங்களுக்கே தெரிஞ்சு போரா இருந்தது, என்னங்க இது சும்மா கதை ஒண்ணு சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சி ஒமன் கார்டு ஒமன்ஸை பற்றி நம்ம பேசுறது அது ஒமனா நானேவே சொல்கிறேன். ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை அங்கேயே ஸ்ட்ராங்காக பேசி முடிச்சிடணும். இதை வந்து நான் எனக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைச்சாதான் நான் இதை காட்டுவேன், நான் ஸ்டேஜ் கிடைச்சாதான் இது உன்னை பற்றி இன்ஸ்பயர் ஆகணும். நீ யாரை நீ நினைக்கிற? சி நீ உன் டாட்டருக்கோ இல்லை உன்னோட சிஸ்டருக்கோ இந்த விஷயங்களை நீ சொன்னீங்கன்னா அது ஓகே. சி உன்னோட ஃபேமிலியில் இருக்குது, உன்னோட டாட்டருக்கு சொன்னீங்கன்னா உன் டாட்டர் உன்னை நினச்சி பெருமைப்படுவாங்க. நீ யாருக்கோ சொல்கிறது எத்தனை பேர் கேட்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. யாரோ ஒருத்தருக்கு சொல்கிறது வந்து அதுக்காக நீ இவ்வளோ பெரிய இடத்துக்கு வரணும்னு ஒரு இதுவே கிடையாது. காரணங்கள் கரெக்டா அந்த ஜென்யூனா இல்லைன்றது தான் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. ஜட்ஜஸும் வந்து இது எப்படி கரெக்டா இருக்கும், நீங்க இன்ஸ்பயர் பண்ணணும்னு சொல்றீங்க, 45 வயசுல ஒர்க் பேலன்ஸ் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு வேணாம் எனக்கு ஒர்க் வேணாம் இல்லாதவங்க அவங்க வீட்டுல இருக்காங்க. பர்சனல் சாய்ஸ். நீங்க வந்து யாரையும் வந்து நான் இருக்கேன் எப்படி நீயும் இருக்கணும் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. அரவிந்த் வந்து நான் எம்சியா இருக்கேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன், நான் எப்படியாச்சும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அவர் ஜெனியூனா சொன்னாரு. நான் 8 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜ் வரதுக்கு, நான் இங்க இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும், சோ எனக்கு பிக் பாஸ் வேணும் அப்படின்னாங்க. இங்கேயும் வந்து ஒரு டாஸ்க் ஒன்னு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிபேட் பண்ணிக்கோங்க. அதுதான் 1 மினிட் உங்களுக்கு டைம், 2 பேரும் ஏன் பிக் பாஸ் போகணுன்ட்டு காரணத்தை சொல்லி நீங்க பாட்டுக்கு பேசிக்கோங்க அப்படின்றாங்க. இவங்க சொல்றாங்க நான் வந்து இது மாதிரி உமனை இன்ஸ்பயர் பண்ண நான் போனா நிறைய பேர் நான் என்ன காப்பாத்திக்கணுங்க, நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போகணும், அதனால நான் போகணும்னு அவங்க சொல்றாங்க. உடனே ஸ்டாப் பண்ணி இவங்க போறதுக்கு ஒரு காரணம் இல்ல, நீங்க வந்து இவங்க இந்த பிக் பாஸுக்கு செலக்ட் ஆக தகுதி இல்லை, நீங்க ஒரு சொல்லுங்க, இவங்கள்ட்ட அதே மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னோடனே இவங்க சொல்றாங்க உனக்கு வந்து பொறுமையே இல்ல, நீ வந்து 8 வருஷமா இது கஷ்டப்படுறேன்னு சொல்ற, ஆனா நீ எவ்வளவு பொறுமையா இருந்திருக்கணும், நீ வந்து என்ன இவ்வளவு லேட் பண்றாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அவங்க சொல்ல இவங்க வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க, நீங்க ஒண்ணுமே பண்ணலையே, வெளியில உட்கார்ந்து இருக்கும் போது கூட ஒண்ணுமே பண்ணல, நான் போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு இவங்க சொல்ல மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி மாறி மாறி பேசிட்டு இருக்கப்ப ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு சப்பா நிறுத்துங்க நாகநித்யா, நீங்க பேசின காரணங்கள் நீங்க சொன்ன விஷயங்கள் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபையா இல்ல, அதனால நீங்க வந்து ரிஜெக்ட் போங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அரவிந்த் உங்களுக்குள்ள ஏதோ இருக்கு, உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் நாங்க கொடுக்க போறோம், சோ யூ ஆர் ஆன் ஹோல்ட் அப்படின்னு அவங்கள முடிச்சு விட்டாங்க. சோ அடுத்து வந்த கண்டஸ்டன்ட் தான் வந்து இந்த ஷோவே வந்து கொஞ்சம் என்ன பண்றாங்க எங்கேஜிங்கா வச்சது இவங்க தான். லாஸ்டா வந்தாலும் கொஞ்சம் எங்கேஜிங்கா வச்சிருந்தாங்க. ஒரு கான்ட்ரோவர்சி ஒன்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எப்படி இது கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு எல்லார் மத்தியும் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து கவின் 11 அண்ட் தென் திவ்யா 2 பேரும் தான் வந்தாங்க. இவங்க தான் அன்னியான லாஸ்ட் கண்டஸ்டன்ஸ். இதுல இருந்து யாராவது செலக்ட் ஆக போறாங்களா அப்படின்ட்டு கேட்டாங்க. அப்படி சொன்னாலே நமக்கு தெரியும் யாராச்சும் ஒருத்தவங்க செலக்ட் ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பழைய டெம்ப்ளேட் தான் இங்கே சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஓகே, வந்தோடனே 2 பேரும் ஆஸ் யூஷுவல் நான் ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போகணும் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா வந்து நான் வந்து இந்த ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிருக்கேன், நான் ஒரு எம்சியா இருக்கேன், ஸோ அடுத்த கட்டத்துக்கு போகணும், சேம் அதுதான் நான் வந்து பிக் பாஸ் எனக்கு வீடு தேவைப்படுது அப்படின்றாங்க. திவ்யா வந்து நான் வந்து என்னெல்லாம் போக சொன்னாங்க, எல்லாரும் வந்து நீங்க போனா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க, நான் பிக் பாஸ் பார்த்ததே இல்லை அப்படின்னு. என்னது அப்ப மத்தவங்க சொல்றதுக்காக போறீங்க, அப்ப ஆரி பிரதர் கரெக்டா கேட்டாங்க, மத்தவங்க இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்க போறீங்க அப்படின்னு கேட்டோடனே அப்படி கிடையாது, அவங்க சொன்னாங்க நானும் பார்த்தேன், அப்ப எனக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுச்சு நான் போனேன் அப்படின்னு. பிக் பாஸ் பத்தி எந்த ஒரு நாலேஜ்மே கிடையாது, எந்த சீசனுமே பார்த்தது கிடையாது, நான் ப்ரோமோஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன், ஷார்ட்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன், பார்த்தேன். அது ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு, இட்ஸ் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒன்னு சொன்னாங்க. இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே வந்து ஆரி பிரதர் வந்து சரி இருப்பா நான் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், வித்தியாசமா ஒன்று கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கவினை வந்து உங்க பேர் என்ன நீங்க மாத்திக்கோங்க, உங்க பேர் மாத்திக்கோங்கன்னு சொன்னோடனே வந்து அப்படி சொல்லல, ஃபர்ஸ்ட் வந்து 2 பேருக்கும் ஒரு பேர் கொடுத்துருங்க, நீங்க கவின் கிடையாது, நீங்க வந்து திவ்யா கிடையாது, ஓகேவா, நீங்க ஒரு பேர் அவங்களுக்கு சொன்னோடனே அவங்க தீப்தின்னு ஒண்ணு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து வெண்டைக்காய் அப்படின்ட்டு ஒரு பேர் சொன்னாங்க. இப்ப நீ வெண்டைக்காய், இப்ப நீ வந்து டாகா மாறுப்பா அப்படின்னு அவர் வந்து அந்த பொசிஷன் போயிட்டாங்க. இப்போ தீப்தி நீ வந்து அவர் வந்து கமெண்ட் கொடுங்க, நீங்க சொல்ல சொல்ல அவர் வந்து ஹாப்பினா அந்த டாக்லயே ஹாப்பி மூட் காட்டுவாரு, சேட்னா டாக்ல சேடா காட்டுவார் அப்படின்னு. தீப்தி வந்து இல்ல எனக்கு இது கரெக்டா படல, ஹியூமனை எப்படி வந்து டாகா என்னால ட்ரீட் பண்ண முடியும், நானே விமன் ஒரு எம்பவர்மெண்ட் அப்படின்னு பேசிட்டு ஈக்குவாலிட்டி பேசிட்டு இது பேசினா கரெக்ட் கிடையாது அப்படின்னு. ஆரி வந்து நான் அதுதான் சொன்னேன், நான் என்ன சொன்னேன், உங்க ஐடென்டிட்டியை மறந்துருங்க, இது ஒரு டாஸ்க், நாங்க ஆக்டிங் ஸ்கூல்ல இப்படி பண்ணுவோம், நமக்குள்ள அதிகமா இருக்கும், இப்போ நீங்க வந்து திவ்யா உங்களுக்கு நிறைய இருக்கும், அதெல்லாம் உடச்சி இப்ப நீங்க தீப்தி ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி அவர் பாத்தீங்கன்னா வந்து கவின்
அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வெண்டைக்கான்னு மாத்திட்டாங்க. ஸோ நீங்க அது எல்லாத்தையும் மாத்தி உங்க ஈகோ எல்லாம் உடச்சி ஒண்ணு பண்ணும் தான் நான் இது சொன்னேன். நீங்க இதுலயே மைண்ட் பிளாக்கா இருக்கீங்க, அது கரெக்டா இருக்காதுன்னு இப்ப புரியுது எனக்கு. ஓகே இப்ப புரியுது. இது மைண்ட் பிளாக்லாம் கிடையாது, கிடையவே கிடையாது. இது வந்து நான் எனக்காக ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்னு. அதனாலதான் சொன்னாங்க உங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிடையாது. நீங்க வந்து இப்போ திவ்யா கிடையாது, நீங்க தீப்தி. அவர் உங்களுக்கு பெட் நேம் வச்சிருக்க தீப்தி அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஓகே ஓகே எனக்கு இப்ப புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ராஜு கரெக்டா சொல்லியிருப்பாரு. சூப்பர், நான் எப்படி யோசிக்கிறேன் இந்த டாஸ்க் நீ அப்படின்னாங்க. ஸோ அது நிஜமாவே வந்து கரெக்டா தான் இருந்துச்சு அவர் சொன்ன விஷயங்கள். நாயா வந்து இங்க போ அங்க போன்றப்ப சில பேர் பாக்குறப்ப என்ன நாயெல்லாம் ட்ரீட் பண்ண சொல்றாங்க, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாம இப்படி பண்றாங்களே அப்படின்னு சில பேருக்கு ஃபீல் பண்ணாங்க சோஷியல் மீடியால. இவங்க என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் அ டாஸ்க், நீ பண்ணி தான் ஆகணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதை விட நிறைய டாஸ்க் இருக்கும். ஆனா அங்க சொல்றது வேற, இப்படி பண்றது வேறையே. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக இவ்வளவு பண்ணுமான்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் நீங்க சொல்லுங்க, இது வந்து இப்படி பண்ணது கரெக்டா இருக்கா தப்பா இருந்துச்சா எல்லாமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இப்படி பண்ண உடனே நம்ம எல்லாம் என்ன நினைச்சிருப்போம், சரி ஓகேப்பா சொன்ன உடனே பண்ணவரு செலக்ட் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். பிக் பாஸே இவங்க பார்க்கல, இவங்க வந்து மத்தவங்க சொல்லி தான் உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தா அப்படியே உல்டா நீ என்ன நினைக்கிறது, உன்னை அசர வைக்கிற மாதிரி நாங்க ஒன்று பண்ணுவோம் பாருன்ற போல. திவ்யா யூ ஆர் செலக்டட், அப்புறமேட்டு கவின் யூ ஆர் ஆன் ஹோல்ட் அப்படின்னு எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. எனக்கும் ஷாக் ஆயிடுச்சு. அவரு சொன்ன உடனே பண்ணாரு, அவருக்கான ரீசன் கரெக்டா இருந்துச்சு. இவங்க பிக் பாஸும் பார்க்கல, இவங்களுக்காக வந்து மத்தவங்க சொன்ன அதனாலதான் வந்தேன் அப்படின்றாங்க. இவங்க சொன்ன உடனே டாஸ்க் பண்ணல, ஒரு புரிதல் இல்லாம. அதுக்கப்புறம் ஆரி பிரதர் சொன்ன உடனே ஆமா கரெக்ட் அப்படின்ட்டு பண்றாங்க. எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இவங்க உண்மையை சொன்னதால இவங்க செலக்ட் பண்ணாங்களோ, மேபி இவங்க உள்ள போயிட்டு கூட இன்னும் நிறைய உண்மைகளை அப்படியே ஓப்பனா சொல்லுவாங்க, ஃபேஸ் அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க சொன்ன உடனே ஜட்ஜஸ் ஒரு டாஸ்க் கொடுத்த உடனே அவங்க பண்ண முடியாது, என்னால நான் ஸ்டாண்ட் எடுக்கிறேன், எனக்கு நான் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்னதாலதான் இவங்களை சூஸ் பண்ணாங்களோன்ற மாதிரிலாம் தோணுச்சு. ஓகே, அண்ட் சில பேர் வந்து பிக் பாஸே பார்க்கல, மற்றவங்க சொல்லி தானே வராங்க, அப்புறம் அவங்களே செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த செலக்ஷன் பத்தி ஒரு டிபேட் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க இன்னைக்கு நடந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு, இதை பத்தி உங்களோட கருத்து, இவங்களுடைய செலக்ஷன் ப்ராசஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இவங்கள யார் வந்து ஹார்ன்வோல்லேருந்து செலக்ட் ஆவாங்க அப்படின்னு எல்லாமே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நாளைக்கு அடுத்த எபிசோட ரிவ்யூல உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுடைய விஜய் மற்றும் அகிலா.